வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியோடு. கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட 8 பேருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் முயற்சியொன்று முறியடிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட 8 பேருக்கு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. அவன்கார்ட் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கில் செப்டம்பர் 30 நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. சந்தேக நபர்களின் செயற்பாடுகள் காரணமாக அரசாங்கத்திற்கு 11.4 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடன் அவன்கார்ட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதி, பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன, முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் சோமதிலக்க திசாநாயக்க, அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே மற்றும் அட்மிரல் ஜெயந்த பெரேரா ஆகியோருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் ஏனைய சந்தேக நபர்களாக ரக்னா லங்கான் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி மேஜர் ஜெனரல் KD எகடோவெல மற்றும் அதன் முன்னாள் தலைவர் மேஜர் ஜெனரல் பாலித பெர்னாண்டோ ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று அதிகாலை சிங்கப்பூருக்கு சென்றுள்ளார். SQ-469 என்ற சிங்கப்பூர் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தினூடாக அவர் பயணித்துள்ளார். பிரதமருடன் மேலும் 5 பேர் சிங்கப்பூருக்கு சென்றுள்ளனர். சிங்கப்பூரில் நடைபெறும் 2016 ஆண்டிற்கான இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே பிரதமர் சிங்கப்பூருக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்து சமுத்திர வலய நாடுகளின் பங்கு பற்றுதலுடன் இன்றும் நாளையும் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டின் தலைமை உரையை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆற்றவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று அதிகாலை மலேசியாவுக்கு பயணமாகியுள்ளார். UL 318 என்ற ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தினூடாக அவர் மலேசியாவிற்கு சென்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் மலேசியாவுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாண நிலைத்தகு மீன்பிடித்துறை அபிவிருத்தி கருத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு, மீள்குடியேற்றம், இந்து விவகார அமைச்சு மற்றும் கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சகம் இணைந்து இந்த திட்டத்தினை முன்னெடுத்துள்ளன. இந்த நிகழ்விற்கு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன், சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சின் செயலாளர் S சிவஞான ஜோதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் முயற்சியொன்று முறையடிக்கப்பட்டுள்ளது. இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் இந்த முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். படகொன்றின் மூலம் சுமார் 20 கிலோகிராம் கேரளா கஞ்சாவை இலங்கைக்கு கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட போது மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பை அடுத்து சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் கடத்தப்பட்ட கேரளா கஞ்சா பாதுகாப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புத்தளம் சிலாபம் பிரதான வீதியில் பங்களாதேனிய பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கொள்கலன் ஒன்றும் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் கொள்கலன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாலபே பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் லெப்டினன்ட் கர்னல் பிரதீப் குமார உடன் அமலுக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ராணுவ தளபதியின் உத்தரவின் பேரில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகள் தொடர்பில் நீதிமன்றத்திடம் அறிவிக்குமாறும் ராணுவ தளபதி கட்டளையிட்டுள்ளார்.
இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செரமிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு பாதுகாப்பு மாநாடு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. வலயம் மற்றும் சர்வதேச ரீதியாக எழுந்துள்ள பிரச்சினைகளை அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த புத்திஜீவிகள் பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். இன்று ஆரம்பமாகும் இந்த மாநாடு எதிர்வரும் 2 தினங்களுக்கு நடைபெறவுள்ளது. 2011ஆம் ஆண்டு முதல் நடைபெறும் பாதுகாப்பு மாநாடு ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கிருஷாந்த டி சில்வாவின் ஆலோசனைக்கு அமைய இந்த வருடம் முதல் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரில் நடத்தப்படவுள்ளது. இந்த முறை மாநாட்டில் 800க்கும் அதிகமானவர்கள் பங்கு பற்றியுள்ளதுடன் அவர்களில் 71 நாடுகளைச் சேர்ந்த 125 பேர் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கொள்கை வகுப்பாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், புத்திஜீவிகள் மற்றும் ஆய்வாளர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. தமது காணிகளை விடுவிக்குமாறு கூறி மக்கள் மேற்கொண்டு வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் கடந்த மாதம் 17ஆம் திகதி தற்காலிகமாக கைவிடப்பட்டது. எனினும் வாக்குறுதி அளிக்கப்பட்டவாறு காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள எஞ்சிய காணிகளை விடுவிக்குமாறும் வலியுறுத்தியும் பரவிப்பாஞ்சான் மக்கள் நேற்று மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். எதிர்க்கட்சித் தலைவரின் வாக்குறுதிக்கு அமைய தமது போராட்டத்தை கைவிட்ட போதிலும் தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படாமையினால் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பிக்க நேரிட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ராணுவத்தினால் சுவீகரிக்கப்பட்டிருந்த 17 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கடந்த மாதம் 13ஆம் திகதி தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை பரவிப்பாஞ்சான் மக்கள் ஆரம்பித்தனர். 5 நாட்களாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்த பரவிப்பாஞ்சான் மக்கள் கடந்த மாதம் 17ஆம் திகதி எதிர்க்கட்சித் தலைவர் ரா சம்பந்தன் வழங்கிய வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டனர். இந்த நிலையில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள சில காணிகளும் விடுவிக்கப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் சுமார் 10 ஏக்கர் காணி தொடர்ந்தும் காணப்படுவதாகவும் அந்த காணியை விடுவிக்க வேண்டும் என தெரிவித்தும் நேற்று முதல் பரவிப்பாஞ்சான் மக்கள் மீண்டும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ராணுவ முகாம் முன்றலில் ஆரம்பித்துள்ளனர். நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டும் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ தெரியாது. அந்த வகையில நாங்கள் இல்ல போராடி கொண்டிருக்கோம். இரவு பகல நித்திரை இல்ல, எங்களுக்கு தண்ணி வசதி இல்ல, லைட் வசதி இல்ல, ஒரு வசதியும் இல்லாம இரவுல நாங்கள் பாம்புகளையும் பூச்சிகளையும் இதுல படுத்துறோம் இருக்கிறோம். நேற்று வந்திருந்த 3 ஏக்கர் காணி தான் விட்டுரைக்கணும், மீதி காணி விட இல்ல. எங்கள்ட காணியும் விடணும் சொல்லி நாங்கள் இப்ப மீண்டும் கவனிப்பு போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனா எங்களோட காணி எங்களுக்கு கையளிக்க மாட்டேங்க. நாங்கள் இந்த இடத்தை விட உழம்ப மாட்டோம் இருக்கிறோம். என்ன எல்லாரும் வந்து ஒரு சாட்டு சொல்லி எங்களை காணி தாரம் சொல்லினோம். மனங்கட காணிகள் விடுவிக்கணும் இல்லை. யாழ வனவிலங்குகள் சரணாலயத்தில் சிறுத்தை ஒன்றை கொன்ற சந்தேக நபரை கைது செய்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரின் உதவியை பெற்றுக் கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக வலுவாதார அபிவிருத்தி மற்றும் வனஜீவராசிகள் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பிரேரா தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக சிறுத்தைகள் அதிகமாக வேட்டையாடப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். வேட்டையாடப்படும் சிறுத்தைகள் விற்பனை செய்யப்படுகின்றமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அது குறித்து சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பிரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.